அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனல் காப்பிரைட்டில் அதிக ப்ரௌசிங் ஃபீச்சரில் வராது. அதனால் இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் முழுமையாக அந்த வீடியோ பாருங்கள். மேற்கொண்டு முக்கியமாக இந்த வீடியோ முக்கியமான வீடியோ. கோவன் அவர்களை பற்றிய இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். கடந்த ஆட்சிகளில் மூடு டாஸ்மார்க்கை மூடு அப்படின்னு உணர்ச்சி பொங்க நரம்பு புடைக்க பாடின கோவன் கடந்த 3 வருஷமாக எங்கே போய் ஓடி ஒளிஞ்சாருன்னு தெரியலை. சைக்கோ ஆகிட்டாரா, சிக்காயிட்டாரா அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தாங்க. இப்போ நேற்று கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாராய விஷ சாராயம் குடித்து இறந்தவர்களுக்காக ஒரு அமைப்பு ஏற்பாடு பண்ண அந்த கண்டன கூட்டத்தில் பாடுறாரு. அதுவும் எப்படி பாடுறாருன்னா, அண்ணன் அண்ணாமலை சொல்கிற மாதிரி பார்த்து பல்லுப்படாமல் அப்படிங்கிற மாதிரி நீவி விட்டு பாடுறாரு. இந்த பாட்டுக்கு அவர் பேசாமல் அங்கே இன்னுமே தலைமறைவாக இருந்திருக்கலாம். எப்படி பாடுறாருன்னா, நம்ம பிங்க் கலரு பஸ்ஸை பார்த்தா ஹாப்பியாக இருக்கான், ஆனால் டாஸ்மார்க்கை பார்த்தா அன்ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாடுறாரு. அதாவது ஒன்று கவர்மெண்ட்டை விமர்சிக்கிறதுல ஒரு பொறுப்பு இருக்கணும். அது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பாகவோ ஒரு நியாயத்துக்கு புறம்பாகவோ செயல்பட்டால் அதை விமர்சனத்துக்குள்ள தைரியம் இருக்கணும். அவங்க தான் சமூக போராளி. இவரெல்லாம் சமூக போராளி இல்லை, சமூகத்துக்கு ஒரு நோயாளி. இவருக்கு வேண்டிய கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் அப்படியே காணாமல் போகிறதும், வேண்டாத கட்சிகளோ அல்லது இவங்க வேறு யாருக்காகவும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்தால் அது பெரிய புரட்சியாளாகவும் இவங்க தங்களை பதிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி மக்களை இந்த மாதிரி சுய தேவைக்காக பச்சோந்திகளாக மாறும் புல்லுருவிகளை மக்கள் தான் ஒதுக்கணும். இவருடைய கூட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒதுக்கி இவரெல்லாம் பெரிய ஆளாக நம்ம எடுக்காமல் இருந்தோம்னா இது போன்ற மக்கள் திரும்பவும் தன்னை முன்னிலைப்படுத்தி வருவாங்க அப்படிங்கிறத வரமாட்டாங்க அப்படிங்கிறத நமக்கு இங்கே கருத்தாக பதிவு பண்ணுறோம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோக்கான கமெண்ட்டை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த கோவன் அவர்கள் இனிமேயும் இந்த மக்களை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். நன்றி.